رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு கீடு ஜன்னா. தஸ்னிம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? எதை வீணாக்கி விட்டோம் என நாம் மரணிக்கும் போதுதான் நமக்கு புரிய வரும். இதுக்கான ஆன்சர் நேரத்தை. இப்போ இருக்கும் காலகட்டத்தில் நாம் அவசியம் ஓதக்கூடிய சிறந்த ஒரு துவாவை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு கொடுத்த அருட்கொடைகள் 2. அவை ஒன்று ஆரோக்கியம், மற்றொன்று ஓய்வு. ஆனால் மனிதன் இதை வீணாக்குகின்றான். ஆரோக்கியம் மற்றும் ஓய்வு ஏன் இது அருட்கொடைகள் என கூறப்படுகிறது என்றால், இவை இரண்டும் நம் வாழ்வில் வெற்றியை பெற்று தரக்கூடியவை. இந்த உலகில் மிக சிறந்த ஒரு வாழ்வாதாரத்தை நாம் வாழவும் மறுமையில் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை பெறவும் இந்த 2 ஒரு முக்கிய காரணங்களாக உள்ளன. எப்படி என்றால், இந்த உலகில் நாம் நினைத்த வாழ்க்கை வாழவும் மறுமையில் சிறந்த வாழ்க்கை வாழவும் நிச்சயம் அல்லாஹ்வின் உதவி நமக்கு தேவை. அல்லாஹ்வின் உதவியை பெற அவனை வணங்குவது முக்கியம். நாம் எந்த அளவுக்கு அதிகமாக அமல்களை செய்கிறோமோ அந்த அளவுக்கு நிறைவான கூலியை பெற முடியும். அதிக அமல்களை செய்ய நமக்கு மிக முக்கியம் ஆரோக்கியம் மற்றும் ஓய்வு. நம் உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் நம்மால் அதிக அமல்களை செய்ய முடியும். அதேபோல் ஓய்வு நேரம் இருந்தால்தான் அமல்களை அதிகமாக செய்ய முடியும். அதனால்தான் இவை 2 அருட்கொடைகள் என கூறப்படுகிறது. இந்த விஷயத்தில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். இதில் நஷ்டம் அடைந்து விடக்கூடாது. 2ஐயும் சரியான முறையில் பயன்படுத்துபவரே வெற்றியாளர். நமக்கு ஓய்வு நேரம் இருந்தாலும் நம் உடல் நலம் பாதிக்கப்பட்டால் சரிவர இபாதத் செய்ய முடியாது. அதனால் ஆரோக்கியமாக நம்மை பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம். அதற்கு வேண்டி ஒவ்வொரு வேளை தொழுகையிலும் நாம் கட்டாயம் துவா செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆரோக்கியம் வேண்டி தினமும் துவா செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். நம்மையும் துவா செய்ய சொல்லி வலியுறுத்தியுள்ளார்கள். அந்த வகையில் ஆரோக்கியம் வேண்டி கேட்கக்கூடிய மிக சிறந்த ஒரு துவாவை தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த துவாவை இந்த சமயத்தில் நான் சொல்ல காரணம், இப்போ மழைக்காலம் என்பதால் நோய் வேகமாக பரவிக்கொண்டிருக்கின்றது. நோய் தாக்காமல் நம் உடல் ஆரோக்கியமாக வைத்து கொள்ள வேண்டியது அவசியம். அதற்கு அல்லாஹ்வின் உதவியும் நமக்கு தேவை. அதனால் இந்த சமயத்தில் அதிகமாக இந்த துவாவை ஓத வேண்டும் என எண்ணிதான் இந்த சமயத்தில் இந்த வீடியோவை போடுறேன். இப்போ அந்த துவா என்னன்னு பார்க்கலாம். اللهم عافني في بدني، اللهم عافني في سمعي، اللهم عافني في بصري، لا إله إلا أنت. اللهم عافني في بدني، اللهم عافني في سمعي، اللهم عافني في بصري، لا إله إلا أنت. இதோட மீனிங் என்னன்னா, யா அல்லாஹ் எனது உடலில் நலனை தந்தருள்வாயாக, யா அல்லாஹ் எனது செவிப்புலனில் நலனை தந்தருள்வாயாக, யா அல்லாஹ் எனது பார்வையில் நலனை தந்தருள்வாயாக, யா அல்லாஹ் வணக்கத்திற்குரிய இறைவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலை மாலை ஓதிய துவா இது. அதனால் காலை மற்றும் மாலை இந்த துவாவை ஓதுங்க. காலை ஃபஜர் தொழுதுட்டு ஓதலாம், மாலை அசர் அல்லது மக்ரிப் தொழுது ஓதலாம். ஆனால் கட்டாயம் ஓதுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஆரோக்கியம் தர வேண்டியும் கொடுத்த ஆரோக்கியத்தை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் எனவும் அனைவரும் துவா செய்வோமாக. இப்போ ஃபைனலி கொஷின் டைம். அஸ்ஸலாத் என்றால் என்ன? இதுதான் இன்னைக்கான கொஷின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன வஸ்ஸலாமு அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.